வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இந்த வெயில்ல நம்மளுடைய உடலை ரொம்ப குளுமையா வைக்கிறதுக்கான கம்மங்கூழ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த கம்மங்கூழ் கூட சேர்த்து சாப்பிடறதுக்காக சில வகையான ஸ்நாக்ஸ் வகைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். உப்பு மிளகாய் தூள் சேர்த்த மாங்காய் துண்டுகள், மோர் மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், ஊறுகாய், போட்டியப்பழம். இந்த கம்மங்கூழ செய்யறதுக்காக 1 கப் அளவு கம்பு எடுத்துக்கலாம். இத 4-5 முறை நல்லா தண்ணியில கழுவிட்டு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சிருந்த கம்ப ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த கப்ல கம்பு அளந்தோமோ அதுல 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கம்பு மாவை நல்லா கரைச்சிக்கலாம். அதே கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணிய ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இத நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கம்பு மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கெட்டி கெட்டாம வர்றதுக்காக நல்லா கைய வச்சு கலரிக்கிட்டே இருக்கணும். கம்மங்கூழ் ஓரளவு திக்காயிடுச்சு, இன்னும் நல்லா திக்காகணும். கம்மங்கூழ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். மூடி போட்டு மூடாம அப்படியே வச்சு இதை ஆற வச்சிடலாம். இப்போ கம்மங்கூழ் நல்லா ஆறி ஏடுகிட்டு வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணிய சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளவு கெட்டியா ரெடியா இருக்கு. இதுல நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு நம்ம கூழா கரைச்சிக்கலாம். நான் எல்லாம் தான் இன்னைக்கு கரைக்க போறேன், அதனால ஒட்டுக்கா சேர்த்து நான் நல்லா கலந்துக்கிறேன். இது கூட 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்த உடனே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கூழ் காய்ச்சும் போது உப்பு சேர்க்கல. இப்போ இந்த கம்மங்கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் திக்கா தான் செய்யறேன். தேவைப்படுற அளவுக்கு தண்ணிய நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கம்பங்கூழ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.